Recording started. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம அஜ்மானில் வந்து டெஸ்ட் கொடுக்குற ஏரியா வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம அந்த இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பார்க்கிங் வந்து நிப்பாட்டுறப்ப அசார்டு போட்டிருக்கணும். சரி, ஏன்னா ரைட் சைடில் வந்து பார்க்கிங்கில் வண்டி இருக்கிறனால ஓகேவா. இப்போ இங்கேருந்து வண்டி எடுக்கிறோம், ஃப்ரண்ட் சைடு பாருங்க, வியூ அந்த கல் வந்து கரெக்டாக இருக்கிறனால ஃபுல்லாக வியூ தெரியுதா. அப்படிங்க ஃபுல் டர்ன் பண்ணி நிறைய அங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபுல் டர்ன் பண்ணி நேரம் வந்து லெஃப்ட் லைன் டச் பண்ணுற வரைக்கும் போகாதீங்க. பானட் ஃபுல்லாக அந்த கல்லை தாண்டாமல் ரிட்டன் திருப்ப ஆரம்பிச்சிருங்க. ஓகே, திருப்பி உள்ளே வந்தாமே சென்டர் மேலே செக் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ அடுத்து தெரியும் உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக் லொக்கேஷனு. இது ஒரு ஸ்கூல் இங்கே இருக்குது. கடைசியால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த ஏரியாவில் 40 to 45 வரைக்கும் ஸ்பீட் லிமிட் போடுறப்போ அந்த வண்டி ஸ்லோ பண்ணிட்டான், அசார்டு போட்டுக்குங்க. அப்படியே எக்ஸல்ட்டை வந்து அதிகப்படுத்திக்கணும், ஸ்லோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பீடாக போயிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வருது. இந்த சிக்னலில் வந்து லெஃப்ட் 2 ட்ராக்கும் போகலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து போலீஸ் வந்து கமெண்ட் லெஃப்ட் சொல்லிட்டாங்கனாலும் ஒன்றும் சொல்லாட்டி இதே ட்ராக்கில் போய் நீங்கள் லெஃப்ட் போகிறது உங்களுக்கு பெட்ரு. அப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு லைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை வராது. ஓகே, இப்போ நான் இந்த லைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். சென்டர் மேலே லெஃப்ட் ஷோல்டரு லைன் ஸ்பாட்டை செக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். திருப்பி நிப்பாட்டுக்கு முன்னாடி சென்டர் மேலே செக் பண்ணி அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியணும், ஸ்டாப் லைன். ஓகேங்களா. சிக்னலுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இது கியரில் அது மாற்றிக்க வேண்டியதில்லை. ஓகே, அஜ்மான் டெஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் கற்றுக்கிற டைமில் இருக்கிற அந்த ஏரியாவை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினாலே உங்கள் வண்டி ஓட்டுறது ஈஸி. ரூட் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. நிறைய டெஸ்ட்டு மிஸ் ஆகிறவங்களுக்கு வந்து நம்ம சடன்லி வந்து அவங்க சொல்கிற ஏரியா வந்து நமக்கு தெரியாது. சில டைமில் திடீர்னு ஒரு பார்க்கிங்லேருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்து வண்டி ஓட்டுவாங்க. நீங்கள் திருப்பி போய் நிப்பாட்டுறப்ப நீங்கள் கற்றுக் கொடுத்த இடத்துல வந்து உங்களுக்கு எடுக்கிறப்ப எப்படி இருக்கும், நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புரியாது இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற, இந்த இடத்துக்கு வராத மாதிரி இருக்குமே. நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். ஒரு சிலவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 1-2 யூட்டனு 2 சிக்னல் தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஒன்று அந்த மசீதுக்கிட்ட, பெரிய மசீதுக்கிட்ட, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க சிக்னல், இது கோர்னர் சிக்னல், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மெயின் சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்ம இங்கேருந்து இப்போ யூ டர்ன் பண்ணுறோம். இந்த ஷோல்டர் வந்து இந்த லெஃப்ட் சைடு இன்டர்லாக் தாண்டுங்க, ஃபுல் டர்ன் பண்ணி வண்டி ஸ்டடி பண்ணாமல் சென்டர் மிரர் பார்த்துருங்க. ஓகேங்களா. ஹெட் ஷேக் பண்ணி சென்டர் மிரர் பாருங்கள், கண்ணால் பார்க்க வேணாம். ஓகேங்களா. பார்க்கிங் காலி இருக்கா நீங்களும் சர்ச் பண்ணிங்க. போலீஸ் எப்போ பார்க்கிங் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இப்போ பார்க்கிங் சொல்லிட்டாரு, பார்க்கிங் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். அது ரொம்ப மேலே ஏறிட வேண்டாம், ஓரளவுக்கு உள்ளே போயிட்டு மெதுவாக திருப்பி நிப்பாட்டிடுங்க. ஓகேங்களா. நிப்பாட்டினுமே அசார்டு நல்லா பிரேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கிங் ஹேண்ட் பிரேக். ஓகேங்களா. இப்போ திருப்பி அடுத்தால ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள். லெஃப்ட் இண்டிகேட் போட்டோம், சென்டர் மிரர் பார்த்துட்டு இருக்கோம், லெஃப்ட் மிரரும் திரும்பி கழுத்து நல்லா பேக் சைடு திரும்பி பார்த்துட்டு வண்டி எடுத்துருங்க. ஃபுல் டர்ன் பண்ணி வெளியே அந்த லைனுக்கு போயிட வேண்டாம் வண்டி. இப்போ இந்த ரைட்டு போனால் உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு கச்சா இருக்குது, அங்கே பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஏரியா வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறப்போன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்க்கிங் சொன்னாங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஆங்கிள் பார்க்கிங் தான், லைன் இல்லை, நீங்கள் நல்லா கிராஸ் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பார்க்கிங் தான் வருது சைடு. இப்போ இந்த சிக்னலை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த சிக்னல் வந்து 3 ட்ராக் இருக்கிற இடமும் 2 ட்ராக் இருக்கிற இடமும் கடைசி லெஃப்ட் ட்ராக்ல இருந்து லெஃப்ட் இருக்குது, யூட்டனும் இருக்குது. மார்க்கிங் பார்த்தீங்களா. நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்ணுவாங்க. லெஃப்ட்னு சொன்னால் இந்த சென்டர் ட்ராக்ல வந்து நிற்கக்கூடாது, கடைசி ட்ராக் தான் லெஃப்ட். மார்க்கிங் முன்னாடி கவனிச்சிங்கன்னா ஈஸி. இப்போ ரைட்டு இந்த பெடஸ்ட்ரியன் மேலே நிற்கக்கூடாது, பார்த்துக்குங்க. அங்கே முன்னாடி வண்டி இருக்குது, கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டிங்க. லெஃப்ட்டில் திரும்பி பார்த்துங்க, சிக்னல் ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா. வண்டி ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம போகணும். திருப்பி ரெண்டாவது வந்து ஒரு செகண்ட் வெளியே பார்த்துக்குங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்குவோம். இப்போ வந்து அந்த அவுட் வெளியே வந்துட்டோம். ஸ்டாப் போர்டு இருக்கிற இடத்துல ஸ்டாப் மஸ்ட்டு. 1 செகண்டு. ஸ்டாப் லைன் இருக்கிற இடத்துல நீங்கள் வெளியே போர்டு இல்லாட்டி ஸ்டாப் மஸ்ட்டு. இப்போ பாருங்கள், சென்டர் மிரர் பாருங்கள், லெஃப்ட் இண்டிகேட்டரு, யூட்டனு, திரும்பி ஷோல்டர் செக் பண்ணி பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ணதுக்கு உள்ளே வந்துருங்க. திருப்பி சென்டர் மிரர். அந்த வண்டி போகுதோ இல்லையோ நீங்கள் அந்த வண்டிக்கு பின்னாடி டச் பண்ணி போகாதீங்க. அந்த வண்டிக்கு டிஸ்டன்ஸ் என்னென்னா பேக் சைடு ஃபுல் வியூ உங்களுக்கு இருக்கணும். இப்போ அந்த வண்டி வந்தாமல் ஒரு சின்ன பிரேக், ரைட் சைடில் திரும்பி பாருங்கள். எதாவது வண்டி இண்டிகேட்டர் போடல, நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சைடு கொடுத்து போகணும். இந்த லைன் டச் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ரோடுக்கு தகுந்த மாதிரி திருப்பி பழகிங்க. இப்போ இந்த ஜங்ஷனில் வந்து பாருங்கள், இது ஒரு பெண்ட், அங்கே ஒரு வண்டி நிற்கிறான், அங்கே ஏற வேணாம். இது ஒரு பெண்டா, ஒரு எக்ஸிட் ஒரு வெளியே வர்றது, இங்கே ஏற வேணாம். இப்போ இங்கேருந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. வண்டி ஸ்டடி ஆனதுமே மெதுவாக ரைட்டு லெஃப்ட் ஷோல்டரு செக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. இந்த எக்ஸிட்டில் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் முன்னாடி ஏறாதீங்க வண்டி. ஓகே, இந்த ரைட்டில் பெடஸ்ட்ரியன் ஆள் இருக்குது, அந்த வண்டி நிப்பாட்டாங்க, நம்மளும் அசார்டு போட்டோம், முன்னாடி ஸ்லோ பண்ணிடுங்க. ஓகேவா. அந்த வண்டியோட பானட் வரைக்கும் இந்த பேக் டிக் சைடு வரைக்கும் போயிடாதீங்க. எல்லோரும் அதை மிஸ்டேக் பண்ணுறீங்க. டிஸ்டன்ஸ் மஸ்ட்டு. இப்போ அது கிவ்வே போர்டு தான் இருக்குது இங்கே. ஓகேங்களா.
திருப்பி லெஃப்ட் சைடில் திரும்பி பாருங்க, சிக்னல்லேருந்து எதாவது எடுத்து இவங்க நிப்பாட்டுவாங்க அந்த முன்னாடி வண்டி. இப்போ வண்டி நிப்பாட்டில் அவங்க போயிட்டா நம்மளும் போகலாம். இங்கே ஸ்லோ பவுண்ட் வேலை இல்லை. இந்த ரைட்டில் மட்டும்தான் இங்கே கிப்பே போட்டிருக்கு. இப்போ இங்கே பார்க்கிங்னா இதுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப இந்த ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க, நல்லா ஸ்லோ பண்ணி பார்க்கிங் பண்ணிடுங்க. ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்க் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் லாங்காக இருக்குது. இங்கே நிப்பாட்டுற மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து அசாடு போட்டுக்குங்க. ஏன்னா அது வந்து நார்மல் பார்க்கிங் தான், பட் ஆனால் பஸ்ஸோடது. ஓகேங்களா, இதில் போகிற மாதிரி இந்த பார்க்கிங்கில் ஏறி அடுத்த பார்க்கிங் போகிற வரைக்கும் கரெக்டாக வந்து நிப்பாட்டிடுங்க. ஓகேவா, இப்போ அந்த சைடில் மெயின் ரோட்டில் பார்க்கிங் சொன்னால் இங்கே தான் நீங்கள் வந்தாகணும். ஓகே, இங்கேருந்து எடுக்கணும், திரும்பி பார்த்துருங்க ஃபுல்லாக சென்டர் மிரரு, லெஃப்ட் மிரரில் பார்த்து எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் போகிறது பார்த்திங்கன்னா வெளியே அவுட் சைடில் வந்து எல்லோ லைன் வந்து அவுட் சைடில் நீட்டிட்டு நிற்கிது மெயின் தான் அந்த இதில். அப்போ கொஞ்சம் ரைட் சைடு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரைட் லெஃப்ட் திரும்பி பார்த்துங்க ஃபுல்லாக. ஏன்னா அந்த எல்லோ லைன் வந்து டச் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து பிளைண்ட் ஸ்பாட் யாராவது கிராஸ் பண்ணுறாங்களா, அங்கேருந்து வண்டி ரைட் உள்ளே ஏற இடம் அதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வண்டி எடுக்கணும். இப்போ அந்த எல்லோ லைன் டச் ஆகாமல் ஃபுல் டைம் பிரேக் ரைட் நீங்கள் போட்டுக்குங்க. வெயிட் பண்ணிவிட்டு வண்டி இல்லை செக் பண்ணிட்டோம் போகலாம். கொஞ்சம் ஒரு 40 ஒரு 30 35 அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் 40 நேரம் போயிருங்க வண்டி, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போங்க. ஓகேவா, இந்த மாதிரி பஸ் வந்து உங்கள் டிரைவிங் டெஸ்ட் டைமில் இருந்ததுன்னா எக்ஸாமில் இருக்கிறப்போ அவங்க ஓவர்டேக் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் குயிக்காக எடுத்து போகலாம். ஓவர்டேக் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாகவும் போயிருக்கும், இந்த வண்டியை தாண்டதுக்கு ஓவர்டேக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதில் முன்னாடி வண்டி நின்னா டக்குன்னு போய் நின்று வேண்டாம், இதுக்கு மேலே நிற்க வேண்டியது வந்துடும். அது மூவ் ஆனால் மட்டும் மூவ் பண்ணிங்க வண்டியை, இல்லாட்டி இது இந்த ஸ்பீட் பிரேக் மேலே நீங்கள் நிற்க வேண்டியது வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் போகிறோம், ஃபஸ்ட் லெஃப்ட் இண்டிகேட்டரு, நடுவுலேருந்து ரைட் இண்டிகேட்டர். ஓகேங்களா, ஜங்ஷனில் அவங்க அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முன்னாடி அந்த வண்டி ஹெவி வெஹிக்கிள்லாம் முன்னாடி இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மாறிக்கலாம். ஓகேவா, தடிசனில் 2 சைடு லெஃப்ட்டு ரைட்டு ஹெட் ஷேக் பண்ணி செக் பண்ணிங்க ஆள் இருக்கா என்னென்னு. ஆள் இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள், பார்க்கிங்கில் வந்து ஹேண்டிகேப் பார்க்கிங் இருக்குது. பார்க் பண்ண சொன்னாலும் கவனித்து வந்துடுங்க, லைன் எதுன்னு பார்த்துட்டு. இப்போ வந்து நான் பார்க்கிங் பண்ணுறேன், பார்த்துங்க. ஒரு லைன் தான் மிச்சம், அந்த லைனில் கரெக்டாக உள்ள வந்துடுங்க. ஓகே, இது வந்து ஆங்கிள் பார்க்கிங். இப்போ ரிவர்ஸ் போட்டோம், இங்கேருந்து அடுத்த ஆள் எடுத்தாங்கன்னா ஃபுல்லாக பேக் சைடில் வந்து திரும்பி பார்த்துங்க. ரிவர்ஸ் போகிறத பேக்கில் திரும்பி பார்த்துங்க, ஃபுல்லாக பேக்கில் திரும்பி பார்த்துட்டு ரோடு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஃபுல் டர்ன் பண்ணிடுங்க, பக்கத்தில் வண்டி இருக்கிறதுனால. திருப்பி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டி பார்க்கிங் இருக்கிறோன்னு காட்டினதுமே வண்டி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுங்க. யூ டர்ன், சென்டர் லெஃப்ட் ஷோல்டரு பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துங்க. திருப்பி உள்ளே வந்தோமே சென்டர் மிரர் பாருங்கள். பிளைண்ட் ஸ்பாட்டு ஜஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்துங்க, யாராவது கிராசிங் பண்ணுறாங்களா என்னென்னு. இந்த திரும்புகிற அந்த யூட்டனோட இந்த லெஃப்ட் இன்டர்லாக்குக்கு நேரம் அந்த இடத்த செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி போனதுமே ஒரு சின்ன எக்ஸல்ட் கொடுத்து கரெக்டாக மூவிங் ஸ்டெடி பண்ணதுமே எக்ஸலேட்டர் கொடுத்துருங்க. ஓகேவா, பாருங்க. அடுத்தது அங்கேருந்து எடுத்துட்டோன்னா இங்கே பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. எப்படியும் ரொம்ப லாங் கொண்டு போக மாட்டேன். நீங்கள் அந்த யூட்டர்ன்லையும் நீங்கள் அந்த எடுக்கிற அந்த உங்களை கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சிடுவாங்க டெஸ்ட்டை. பார்க்கிங் பாருங்கள், ஒரு லைனில் கரெக்டாக டயரை ஏறுற மாதிரி, அந்த ஒரு லைன் தாண்டி டயர் ஏறுற மாதிரி விட்டிங்கனாலே பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.